பொறுமையை மூன்றாக பிரிக்கிறார்கள். ஒன்று, நல்லது செய்வதற்கு மனசை கட்டுப்படுத்தி வைப்பதற்கு பொறுமை தேவை. தக்பீரை கட்டி 10 நிமிஷம் ஒதுக்கி 20 நிமிஷம் ஒதுக்கி ஜமாத்தோட வந்து தக்பீரை கட்டி அல்லாஹ்வோட சிந்தனையோட தொழுகிறதுக்கு சபுர், பொறுமை தேவை. பொறுமை சபுர்னா அதுக்கு வரைவிலக்கணம் ஹப்சு நஃப்ஸ், நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், அதான் சபுர். நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ வந்து அல்லாஹு அக்பர்னு தக்பீரை கட்டி ஜமாத்தோட தொழுகிறதுக்கு என்ற வேலைகள், சோழிகள், பிஸ்னஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வாரதுக்கு சபுர் தேவை. முதலாவது, நன்மைகள் செய்வதற்கு சபுர் தேவை. ரெண்டாவது, பாவங்களில் இருந்து உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்வதற்கு சபுர் தேவை, பொறுமை தேவை. இப்போ ஒரு ஹராமான விஷயம் நீங்க பார்க்க உங்களோட நஃப்ஸ் சொல்லுது, ஷஹ்வா சொல்லுது, மனோயிச்சை சொல்லுது. ஆனா அந்த நஃப்ஸை கட்டுப்படுத்துறீங்க, கண்ட்ரோல் பண்றீங்கன்னா அதான் சபுர், ஹப்சுன் நஃப்ஸ். சிறைபிடிக்கணும், நஃப்ஸை சிறைபிடிக்கணும். இல்ல உனக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், நீ எனக்கு கட்டுப்படு. நஃப்ஸ் வந்து அது நீ எனக்கு கட்டுப்படு, நான் உனக்கு கட்டுப்பட மாட்டேன். நீங்க அதுக்கு கட்டுப்பட்டா இன்ன நஃப்ஸ அம்மாரத்தும் பிஸ்ஸு, இன்ன நஃப்ஸ அம்மாரத்தும் பிஸ்ஸு. நீங்க அது கட்டுப்பட்டா அது உங்களுக்கு கெடுதின்பால் உங்களை ஏவிக்கொண்டே இருக்கும். அதை நீங்க உங்களுக்குள்ள வச்சுட்டு இருந்தீங்கன்னா, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதம் மர்தியா ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி. சொர்க்கத்துக்குரியதை மாத்திடுவீங்க. நஃப்ஸுல் முத்மஇன்னா, பாவத்தில் இருந்து அதை கண்ட்ரோல் பண்ணி 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 அதை நஃப்ஸுல் அம்மாரா பிஸ்ஸூல இருந்து நஃப்ஸுல் லவ்வாமாவாக மாற்றி அந்நஃப்ஸுல் முத்மஇன்னா, நன்மைகளில் அமைதி பெறுகின்ற பாவங்களில் இருந்து விடுபட்ட இதயமாக மாற்ற வேண்டும். அதற்கு சபுர் தேவை. அதை பழக்கப்படுத்தணும், நஃப்ஸை பழக்கப்படுத்தணும். அப்ப ரெண்டாவது சபுர் என்ன? முதலாவது நன்மைகள் செய்யறதுக்கு, ரெண்டாவது பாவங்கள்ல இருந்து விடுவிக்கிறதுக்கும் சபுர் தேவை. மூன்றாவது சபுர் தான் எங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், நோவினைகள், இதன் பொழுது எங்களுடைய உள்ளத்தையும் வாயையும் எங்களுடைய செயல்பாடுகளையும் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கொள்வது, எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கொள்வது. அதனுடைய ஆரம்ப நிலையிலிருந்து எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் வாயை பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டும், வெளிப்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய கதருக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய தீர்மானங்களுக்கு மாற்றமாக எங்களுடைய பேச்சுக்கள் போய்விடக்கூடாது. ஒரு பெண்மணி கபருக்கு பக்கத்துல இருந்து அழுது கொண்டிருந்தாள். நம்ம கேட்கிற செய்தி தான். இதுல இருந்து அந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகில்லா வஸ்பிரி. ரெண்டு தான் சொன்னாங்க. நீங்க அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, அழாதீங்க, பொறுமையாக இருங்க. அப்ப அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இலைக்க அன்னி ஃபஇன்னக லம் துஸப் பிமுஸீபதி. நீங்க உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க, அதான் செய்தி. அந்த அந்த வார்த்தை அதுதான். ரசூலுல்லாஹ் பார்த்து அந்த பெண்மணி சொல்றாங்க, நீங்க உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க, எனக்கு வந்த கஷ்டம் போல உங்களுக்கு வர இல்லையே அப்படின்ட்டு. அந்த பெண்மணிக்கு தெரியாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த பெண்மணி தன்னுடைய பிள்ளை இழந்த அந்த தருணத்தில் அந்த கஷ்டத்தை சகித்து கொள்ள முடியாமல் அந்த கபருக்கு பக்கத்துல இருந்து அழுது கொண்டிருந்தாள். அழுது கொண்டிருக்கிற பொழுதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இத்தகில்லா வஸ்பிரி. நீங்க அல்லாஹ் அஞ்சி கொள்ளுங்க, இப்படி அளவானாம், பொறுமையாக இருங்க. அப்புறம் உடனே சொல்லிட்டாங்க என்ன? எடுத்த எடுப்புல இலைக்க நீங்க உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க, ஃபஇன்னக லம் துஸப் பிமுஸீபதி. எனக்கு வந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும், எனக்கு வந்தது போல உங்களுக்கு வரையிலன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் தன்னை ரசூலுல்லாஹ்னு ப்ரூஃப் பண்ண போகவும் இல்லை. அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு மேலதிகமாக அட்வைஸ் பண்ணவும் போய் விட்டுட்டு போயிட்டாங்க. இதான் ரசூலுல்லாஹ்வோட வழிமுறை. திரும்ப அந்த பெண்மணி கேள்விப்பட்டு ஓடி வராங்க, வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, இப்படிதான் நான் நீங்க தெரியாம சொல்லிட்டேன் அப்படி சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னம ஸபுர் இந்த ஸதமத்தில் ஊலா. சபுர் என்பது, பொறுமை என்பது உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன துன்பம், என்ன துயரம் வந்தாலும் அதனுடைய ஆரம்ப நிலையிலிருந்து வர வேண்டும், ஆரம்ப நிலையிலிருந்து வர வேண்டும். சபுர், அதான் சபுர். பிரச்சனை வந்துருச்சு, ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு துன்பம் வந்துருச்சுண்டா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு, நினைக்க வேண்டியதெல்லாம் நினைத்து விட்டு அதுக்கு பிறகு பொறுமையாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. அப்ப எனவே சபுர் ஆரம்பத்தில்